ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அம்பர்லா கவுன் வித் ஃபீடிங் ஆப்ஷனோட எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்க கிளாத்து ஒரு எம்ப்ராய்டரி நெட் ஃபேப்ரிக் 4 மீட்டர், அப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் 4 மீட்டர், அப்புறம் 1 மீட்டருக்கு ஒரு பிளைன் நெட். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நான் லைனிங் கிளாத்துக்கு இந்த கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு யோக் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். யோக் பார்ட்டுக்கு 16 இன்ச் லென்த் வச்சுருக்கேன். என்னோடய ஷோல்டர் வந்து 14 இன்ச். அதை டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு 7 கிடைக்கும். அந்த 7 நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு அப்பர் பாடி மெஷர்மெண்ட்டு தேவைப்படும். அது வந்து ஆர்ம் ஹோலுக்கு கீழே உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். எனக்கு டோட்டலாக 40 இன்ச்சஸ் இருக்குது. அது டிவைடட் பை 6 போட்டோன்னா நமக்கு 6.6 கிடைக்கும். அதுதான் என்னோடய ஆர்ம் ஹோல் லென்த். 6.6 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட் வந்து 40 இருக்குது எனக்கு. அது டிவைடட் பை 4 போட்டோன்னா 10. அதான் அப்பர் பாடி மெஷர்மெண்ட். இந்த மாதிரி 10 மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலோட அந்த எல் ஷேப் கிடச்சிருச்சு. வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 37 இன்ச்சஸ் இருக்குது. அது டிவைடட் பை 4 போட்டோன்னா நமக்கு 9.25 கிடைக்குது. அது நான் அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பிரின்சஸ் கட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து நான் ஒரு 10 இன்ச்சஸ் நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபோல்டட் பார்ட்டிலேருந்து 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மேலேருந்து 10 இன்ச்சஸும் சைட்லேருந்து 3.5 இன்ச்சஸும் கரெக்டாக ஒரு பாயிண்டில் மீட் ஆகணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வரைகிறேன். லைட்டாக உள்ள கர்வ் ஆன மாதிரி கொடுக்குறேன். நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த டாட்டில் இருந்து ஆர்ம் ஹோல் ஹாஃபில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணணும். ஒரு 3 இன்ச்சஸ் டாட் வந்து நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 3 இன்ச்சஸ்லேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பிரின்சஸ் கட் டாட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக ஒரு லைன் போடணும். பார்க்குறதுக்கு அது ஒரு பஸ்ட்டு ஷேப் மாதிரி இருக்கணும். நான் ஆல்ரெடி 3 இன்ச்சஸ் டாட் எடுத்ததுனால நான் வேஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டாட்டை வந்து நம்ம உள்ளே மடித்து தைச்சிருவோம். அதனால் எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் தேவைப்படும். மேலே சீவ் அலவன்ஸ்க்காக நான் கூட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட புது மெஷர்மெண்ட்டு. இப்போ அந்த 2ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் மெஷர் பண்ணிக்கலாம். என்னோடய ஷோல்டர்லேருந்து ஹாஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அது 3.5 இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னோடய நெக் லைனாக வரும். இப்போ இந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் லைன்லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணதில் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக் லைன் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு போட் நெக் தான் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட் நெக்குக்கு. அதனால் டெப்த்து வந்து 4 இன்ச்சஸும் லென்த் வந்து 3.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கர்வ் வரைஞ்சோன்னா நமக்கு கரெக்டாக அழகாக நெக் லைன் கிடச்சிரும். கவுனோட ஃப்ரண்ட் சைடு யோக் பார்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். யோக் பார்ட்டோட லென்த் வந்து 14 இன்ச்சஸே கரெக்டாக இருக்கும். நான் 16 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த டாட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பஸ்ட்டு ஷேப் இருக்குல்ல, இந்த டாட்டு இந்த பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் ஆர்ம் ஹோல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மார்க் பண்ணுறது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து மறக்காமல் ஷோல்டர் ஸ்லோப்பும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 பீஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரண்ட் சைடில். இப்போ நம்ம யோக் பார்ட்டோட பேக் சைட் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் 16 இன்ச்சஸ் லென்த் வச்சுருக்கேன். நான் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலோட எல் ஷேப்பு, வேஸ்ட் எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்பும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் லைன் வந்து டெப்த்து 7 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் டீப்பாக நான் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் சைட் மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். ஆனால் பிரின்சஸ் கட் மட்டும் முன்னாடி வராது. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் ஆர்ம் ஹோலோட கர்வும் மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம அத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்துக்குமே மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நெக்லைன் மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ளெயின் நெட் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இதுதான் எனக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. 2 சைடு ஃபோல்டு இருக்குல்ல, அது வந்து நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன். இல்லை நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் எல்போ வரைக்கும் தான் ஸ்லீவ் வைக்க போகிறேன். எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் வருது. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஹைட்டு நம்ம வைக்க போகிறோமோ அதுதான் அந்த 13 இன்ச்சஸ். இப்போ அந்த எல்போவோட சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்லேருந்து மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோன்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஒரு 9 இன்ச்சஸ் வருது. நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக 2 லைனுக்கும் இடையில 9 இன்ச்சஸ் எதில் வருதோ அதில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வாக நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது எல்போக்கு கூட நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் நம்ம ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கவுனோட ஸ்கர்ட் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 சைடு ஃபோல்டு வருதில்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். வேஸ்ட் டிவைடட் பை 6.28 டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதான் இதில் மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்னர்லேருந்து இப்படி ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிப்போம். லென்த்தும் இதே மாதிரி தான் ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். எனக்கு 40 இன்ச்சஸ் லென்த் வருது. அதை நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சேம் பட்டன் தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோம். இப்போ லென்த் வந்து நமக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். நான் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சைடு 2 சைடுமே ஃபோல்டு உள்ள இடத்துல இருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இது 2 சைடுமே ஃபோல்டாக இருக்குது. இதிலேருந்து நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேப்பை கீழே வச்சு 40 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பாதி தான் கவர் ஆகும். மீதி கொஞ்சம் இருக்கிற ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் நம்ம போடணும். மேலே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் பண்ணபடி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குது. அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம 40 இன்ச்சஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் மெத்தட் தான் நான் இந்த லைனிங் ஃபேப்ரிக்லேயும் பண்ண போகிறேன். லைனிங்க்கும் கிரேப் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா துணி போட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கவுனுக்கு பின்னாடி ஒரு ரோப் அண்ட் ஒரு லக்டான் வந்து வைக்க போகிறேன். அதோட டிசைன் தான் இது. இந்த ஷேப்பில் ஒரு 4 ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பெல் ஷேப்பில் இருக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி திருப்பி உள்ளால் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மடித்து வச்சுருக்கோம்ல, அதை வச்சு தைக்க போகிறோம். ஒரு ரோப்பை உள்ளாடி விட்டு இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த பெல் ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு அழகான ரோப் டிசைன் கிடச்சிருச்சு.
இது இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போது கரெக்ட் சைடு வந்து உள்ளால நம்ம வச்சுக்கிட்டு, இது ராங் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த நெக் லைன் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். கரெக்ட் சைடு வந்து உள்ளே இருக்கும். கரெக்ட் சைடு ஆஃப் ஃபேப்ரிக் வந்து உள்ளே இருக்கும். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஆஃப் யோக் பார்ட்லேயும் நம்ம நெக் லைன் வந்து இப்படி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கர்வாக இருக்கிற ப்ளேஸில் மட்டும் லைட்டாக கீறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மடித்து இன்னொரு ஸ்டிச் நம்ம அந்த நெக்கை ஒட்டி நம்ம போட போகிறோம். பேக் சைட்லேயும் நம்ம எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். இப்போ பேக் சைடோட நெக்கில் வந்து நம்ம அந்த ரோப்பை ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டுமே ஒரே லைனில் இருக்கிறதுக்காக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ரோப்பு மேலேயும் ஒரு ரோப்பு கீழேயும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டோட 2 ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் ஜிப் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். இது வந்து ஃபீடிங் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிப் வேண்டான்னா நீங்கள் டேரெக்டாகவே ரெண்டு ஃபேப்ரிக்கையும் தைச்சிடலாம். டேரெக்டாக தைச்சிடலாம். நான் ஜிப் 2 சைடுமே வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிப்பை வந்து நான் திருப்பி விட்டுருப்பேன். நான் என்ன பொசிஷனில் வச்சு தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. நான் இப்போ தைச்சிட்ருக்கிறது வந்து நெக் லைன் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு, அந்த பீஸ் கிளாத். ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜிப்பை மூடி பார்த்தா அழகாக இன்விசிபிள் ஜிப் வந்து நம்ம தைச்சிருப்போம். ஜிப் இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போது ஜிப்பை திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் பிரின்சஸ் கட்டு மாடலில் வந்து நான் ஜிப் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடோட யோக் பார்ட்டை வந்து ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடு ஃபேப்ரிக்கோட ரைட் சைடை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நான் ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவோட எல்போ சைடு இருக்குல்ல, அதில் நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்லீவுக்குள்ளே
ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டு, அதாவது ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் போடலாம். அப்போ தான் மேலேயும் கீழேயும் வராது. அதுக்கு முன்னாடி ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிப்போட எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓப்பனிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மாதிரி சீல் பண்ணிடலாம். நான் எப்போவுமே ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் மேலேயும் கீழேயும் ஃபேப்ரிக் போகாது. மிட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி உள்ளதெல்லாம் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம பாடியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ அடுத்து நம்ம கவுன் பார்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருந்தோம்ல, எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரே பீஸாக இப்போ கிடச்சிரும். எனக்கு கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனால நான் இந்த மாதிரி துணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஸ்டிச் பண்ணியும் எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் லைனிங் கிளாத்லேயும் நம்ம பண்ணணும். லைனிங் கிளாத் வந்து 1 இன்ச் மட்டும் ஹைட்டு கம்மியாக வச்சுக்கோங்க, மெயின் ஃபேப்ரிக்கை விடையும். இப்போ இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஓப்பனிங் இருக்கும். அந்த சைடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தும் அதே மாதிரி ஓப்பனிங் இருந்ததுன்னா அந்த சைடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ யோக் பார்ட்டும் அந்த கவுன் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யோக் பார்ட்டில் வந்து ஏதாவது அன்ஈவனாக மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம லெவல் பண்ணிக்கலாம். நான் ஜிப்பெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணதுனால கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இருக்கும். அதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக். இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட கரெக்ட் சைடு வந்து வெளியில் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நான் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை உள்ளே போட போகிறேன். இது கரெக்டாக நான் பின் பண்ணிக்கிறேன். 2 ஓப்பனிங்லேயும் நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யோக் பார்ட்டை வந்து இது கூட தைச்சிடலாம். யோக் பார்ட்டோட ரைட் சைடும் இந்த மாதிரி வெளியில் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். இதை அப்படியே உள்ளே விடணும். யோக் பார்ட்டோட 2 சைடையும் நம்ம இதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே சுருக்கு வைக்க மாட்டோம். அதனால் வேஸ்ட்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்னொருக்கா கூட செக் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பின் வைக்கிறோம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த கவுன் பார்ட்டோட இந்த கீழே இருக்க அடிப்பகுதியை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பிக்கோ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் நான் இது பண்ணியிருக்கேன். இதுவும் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா நம்ம கவுன் வந்து ரெடி ஆயிரும். பிக்கோ அடிக்கிறதுக்கு இந்த நார்மல் ஃபூட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு பிக்கோ அடிக்கிறதுக்காகவே ஒரு ஃபூட்டர் இருக்குது. இதுதான் பிக்கோ ஃபூட்டர். இதை வந்து நான் அதில் மாட்டிக்கிறேன். ஸ்டிச்சிங்கோட லென்த்து ஹைட்டு வந்து சேம் தான் வச்சுக்கிறேன். டைப் வந்து சியில் தான் அந்த பிக்கோ அடிக்கிற அந்த இது இருக்குது. இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம அடித்தோன்னா ஈஸியாக நம்ம பிக்கோ அடிச்சிடலாம்.
என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கிற அந்த எம்ப்ராய்டரி பீஸ் மட்டும் கட் பண்ணி என்னோடய ஸ்லீவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.